ஒட்டுமொத்த மக்களுக்கும் வணக்கம். இந்த பதிவு வந்து ஒரு தேசிய தலைவர் பசும முத்துராமலிங்க ஐயா அவரை பற்றி ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தாக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி, 11 வருஷம் சிறையில் தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டவர். இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் சுதந்திரத்துக்காக பல தியாகங்கள் பண்ணவர். தன்னைத்தான், தன் உடம்பை, தன் வாழ்நாளை, தன்னுடைய எல்லாத்தையும் சொத்து கித்து பற்றி அனைத்தையும் இந்த மக்களுக்காக வாழ்ந்தவர். எந்த ஜாதிக்குள்ளும் எந்த மதத்துக்கும் அவர் அடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி, சுத்தமான அரசியல்வாதி. அவர் பேரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கிறது அந்த மதுரை மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக போடுபட்டவர். தேசிய தலைவர், தேசமும் தெய்வமும் 2 கண்கள் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி பெயரை வைக்க இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் பரிசீலித்து விரைந்து அதை வைக்கணும். ஐயா மோடிஜிக்கு தெரியாத அரசியலில் அண்ணன் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து கொண்டிருக்கிறார். அரசியலில் நேர்மையின் சிகரம். அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவர்களெல்லாம் சேர்ந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அந்த பேரை ஜாதி பார்க்காம ஜாதி ஜாதி தலைவரே இல்லை, எல்லாருக்கும் பொதுவான தலைவர். இதில் அரசியல் விமர்சனம் வைக்காமல் ஒரு மாமனிதர் இந்த மக்களுக்காக, இந்த இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பல தியாகங்களை பண்ணின ஒரு பேரை வச்சா அந்த பேருக்கு அவருக்கும் பெருமை, அந்த மதுரை மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒட்டுமொத்த இந்த இந்தியாவுக்கே பெருமை. இந்தியாவுக்காகவே இந்தியாவுக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் மிகப்பெரிய ஒரு தன் வாழ்நாளில் மிகப்பெரிய சாதனை பண்ணி இந்த மக்களோட மக்களாக நின்றவர். அவர் பேரை விரைந்து வைக்கணும். நன்றி, வணக்கம்.